கண்டிப்பாக பயிற்சி பண்ணணும். ஏன்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண 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 நீங்கள் அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு 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 பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்துவர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கிரிக்கெட், எல்லாருக்குமே கிரிக்கெட் தெரியும்ல, எல்லாருக்குமே கிரிக்கெட் தெரியுமா? கிரிக்கெட் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ ஒரு கிரிக்கெட் பால் மேட்ச்சு, கிரிக்கெட் பால் இருக்கு, டென்னிஸ் பால் இருக்கு, 2 மேட்ச் இருக்குது. ஒருத்தன் வந்து டென்னிஸ் பாலில் வந்து சூப்பராக ஆடுவான், அடிக்கிறதெல்லாம் 6 4 பவுண்டரி எல்லாமே அப்படிதான் வரும். அவனை கூப்பிட்டு, தம்பி அடுத்த வாரம் ஒரு கிரிக்கெட் பால் மேட்ச் இருக்குப்பா, அதனால நீ அடுத்த வாரம் வந்து டைரக்டா கிரிக்கெட் பால் மேட்ச் ஆடு அப்படின்னு வந்து அவனை சொன்னா அவனால் ஆட முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் டென்னிஸ் பால் ஆடுற பையன். அவனுக்கு வந்து டென்னிஸ் பால் எவ்வளோ பவுன்ஸ் ஆகும், எவ்வளோ அடித்தா வலிக்கும், எவ்வளோ அடித்தா போகும் அப்படின்னு தான் அவனுக்கு தெரியும். தவிர அவனுக்கு வந்து கிரிக்கெட் பால் பற்றி ஐடியா கிடையாது. அவனை டைரெக்டாக கூப்பிட்டு போய் அங்கே ஆட வச்சா என்ன நடக்கும்? அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காருவான். ஆனால் இதே இப்படி யோசிச்சு பாருங்க, டென்னிஸ் பால் ஆடுற பையனை ஒரு வாரம் நீ கிரிக்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கிரிக்கெட் பால் மேட்ச்சில் கண்டிப்பாக போய் பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா அந்த ஒரு வாரம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், அவன் ஒரு வாரம் பயிற்சி பண்ணியிருக்கிறான், அதனால அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஜெபா வாழ்க்கையும், நம்மளோட ஆண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே ஓவர் நைட்டில் அம்பானி ஆகிட முடியாது யாருமே. அப்படி அப்படி நம்ம ஆயிருந்தோம்னா அது எவ்வளோ நாள் நிற்போம் அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஃபவுண்டேஷன் நம்ம கேட்டோம்னா அது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால நம்ம ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்கினா பில்டிங் கண்டிப்பாக மேலே தூக்கி நம்மளை நிறுத்தி வைப்பார். அப்படி இருக்கும் போது எப்பவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, இது தாண்டா என் தொடக்கம், என் முடிவு கிடையாது.